நான் ஏன் இன்னும் டென்ஷன் ஆனேன்னா, ஏன்னா நம்ம கேள்விக்கு நீங்க தானே அது அப்படின்னு கால் மேல காலை தூக்கி போட்டு வந்து முரசொலி ஆஃபீஸில் இருந்தப்போ தயாநிதி மாறன் சார் நான் சைக்கிளில் வந்து இறங்குவேன். நான் வணக்கம் வைக்க போறேன்னு நமக்கு முன்னாடி கை தூக்குவார். தலை அஜித் சும்மாலாம் சொல்லக்கூடாது, அப்படி உதவி பண்ணார். முதல் கொரோனாவுக்கு உதவி பண்ணாரு, ரெண்டாவது கொரோனாவுக்கு கேட்காம உதவி பண்ணார். ஒரே ஒரு லெட்டர் தான், நம்ம தான் பயில்வான் குரு சட்டமாறன் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா வந்து அறிக்கை விடுறாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காதவங்க தான் என்னன்னா, நான் கொஸ்டின் கேட்கறது பல நிருபர்களுக்கு புரியல. பெங்களூர்ல போய் தமிழ்ல கேள்வி கேட்டவன் நான் கூட இருந்த ரிப்போர்ட்டர்லாம் இங்க தமிழ்ல பேசினா அவ்வளவுதான் இது பண்ணாங்க. ஆனா அவர் வந்து தனியா கை குலுக்கிட்டு போனாரு. பத்திரிக்கையாளர் அவர் வந்து எடையும் வயசும் கேட்கலாம். இதுல என்ன தப்பு இருக்குதுங்கிறீங்க? அங்க ஏதோ அவங்க ரியாக்ட் ஆகவே இல்லை, அங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு தரம் போடுங்க. டிவியில எல்லாத்துலயுமே வந்து உங்க முகம் தான் தெரியும். முகம் தெரியுது, ஆனா முழுதா நம்ம பேனரை காலி பண்ணிட்டு சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் RS கார்த்தி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் டிவியில எல்லாத்துலயுமே வந்து உங்க முகம் தான் தெரியுது. முகம் தெரியுது, ஆனா முழுதா நம்ம பேனரை காலி பண்ணிட்டு இருக்காங்க. தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இல்ல, எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கு. இது நீங்க நடந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி உள்ள ஒரு பிரஸ் மீட்ல நடந்ததாக சொல்றாங்க. ஆமா, அதற்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம், அதுக்கு வந்து காரணம் வந்து கௌரி கிஷன் தான். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு நான் அந்த வீடியோ உங்களுக்கு தரேன், நான் நீங்க முடிஞ்ச அதில் இன்சர்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த சேனலுமே அந்த ப்ரெஸ் மீட் வீடியோவை காமிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே என் வாய்ஸ் தான் வரும். ஹீரோயின்னா அப்படி ஃபுல்லாலாம் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சொன்னார். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாதியிலே முடிச்சிட்டிங்க, ஆனால் தூக்கிலாம் சுற்றுறீங்க. என்ன வெயிட் இருந்தாங்க? வெயிட் கம்மியாக தான் சார் இருந்தாங்க. நான் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன் சார், அதனால எனக்கு பிரச்சனை. உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரியும். என்னன்னா ட்ரெய்லர் போட்டாங்க. ட்ரெய்லர் போட்ட பிறகு எல்லாரும் பேசினாங்க, அவங்க பணம் சம்மந்தப்பட்டவங்க. நான் ஓரளவு பேச்சு கேட்டுட்டு என் பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் ஒன்றும் 17 வயசாகியும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் என் பையன். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் சைல்டு. சரி அவனை போய் விட்டுடுவோம் சொல்லி நான் கிளம்புறேன்பான்னு கிளம்பிட்டான். ஆனால் என்ன கேள்வி கேட்க ஆள் இல்லை, வாங்க நீங்கள் ஒரு அதாவது 200-250 ப்ளஸ் பீப்புள் வந்தாலும் கேள்வி கேட்குறது ஒரு 4-5 பேர் தான். ஓகேங்களா? முன்னாடி பைல்வான் கேட்டுட்டு இருப்பாரு, இப்போ அதிகம் ஒரு ப்ரெஸ் மீட் உள்ளார வர்றதில்லை, உள்ளார வர்றதில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயில்வான் குரு சட்டமாறன் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா வந்து அறிக்கை விடுறாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காதவங்க தான் எனக்கு எதிராக இதை பயங்கரமா பிரபகண்டாப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேஷனல் லெவல்ல என்னை வந்து கொச்சப்படுத்துறாங்க. என்ன கொச்சப்படுத்தல, தமிழ் சினிமா நிருபர்கள் அத்தனை பேரும் கொச்சப்படுத்துறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இன்னொரு சாராரான தமிழ் சினிமா நிருபர்கள் தான். என்னன்னா எங்களுக்குள்ளார சில சங்கம் ரீதியான குரூப்பிசம். நான் அதை வந்து என்னைக்குமே அப்படி நினைச்சதே இல்லை. இன்னொரு சங்கத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைலாம் நான் குரல் கொடுத்துருக்கேன். அவ்வளோ ஏன் கொரோனா அப்போ அவ்வளோ உதவிகள், லெட்டர் எழுதினது நாம எல்லா சங்கத்துக்கும் அவ்வளோ உதவிகள் கிடைக்கும். காரணமா இருந்தவன் தலை அஜித் சும்மாலாம் சொல்லக்கூடாது, அப்படி உதவி பண்ணார். முதல் கொரோனாவுக்கு உதவி பண்ணாரு, ரெண்டாவது கொரோனாவுக்கு கேட்காம உதவி பண்ணார். ஒரே ஒரு லெட்டர் தான், நம்ம தான் அனுப்புனது. ஓகேங்களா? நான் வந்து இன்னைய வரைக்கும் கான்ட்ரவர்சியா என் பேரு இன்னைய வரைக்கும் கேள்வி நாயகனா இருக்கிறதா விரும்புறேன் ஒழிய கான்ட்ரவர்சி கார்த்திங்கிற பேர் வேணான்னு நான் எழுதிட்டு இருக்கப்பே முடிவு பண்ணிட்டேன். இது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு பையன் அப்படி பிறந்த பிறகு எனக்கு அந்த ஞானோதயம் வந்து கூட வச்சுக்கோங்களேன். நான் பேச ஆரம்பிச்ச பிறகு எனக்கு இப்போ பெரிய பெரிய
பத்தி நான் பேர் சொல்ல விரும்பல. நம்ம பத்திரிகையாளர் நம்ம கூட இருக்கிறவங்க தான். நான் காட்டி கொடுக்க விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாரும் பேசுறதை விட தாண்டின விஷயம் எனக்கு தெரியும் சினிமாவில். நான் இன்னைய வரைக்கும் பேசவே இல்லை. ஏன்னா 32 வருஷம் பத்திரிகையாளரா நான் வேலை பார்க்காத பத்திரிகை விகடன் மட்டும்தான். பாக்கி எல்லா நிறுவனத்திலையும் ஃப்ரீலான்சராவோ என்ன ஸ்டாஃபாவோ வேலை பார்த்துருக்கேன். இல்ல எல்லாருமே வந்து இன்றைய நியூஸ்ல பார்க்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ன்றதா மென்ஷன் பண்ணுவாங்க. தினகரன் பேப்பர்ல பத்திரிகையாளர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணவே இல்லை. தினகரன் பேப்பர்லயே பண்றாங்க. அவங்க அந்த நிறுவனம் வந்து முரசொலி ஆபீஸ்ல இருந்தப்போ தயாநிதி மாறன் சார் நான் சைக்கிள்ல வந்து இறங்குவேன். நான் வணக்கம் வைக்க போறேன்னு நமக்கு முன்னாடி கை தூக்குவாரு அந்த வணக்கம் வைக்கிறதுக்கு. அவ்வளவு சகஜமா. அதுக்கப்புறம் தான் அவர் எம்பி எல்லாம். அந்த நிறுவனத்தில் இன்னைக்கு வேலை பார்க்குறவங்க எல்லாமே பாலிடிக்ஸ் சார். என்னன்னா நான் கொஸ்டின் கேட்கறது பல நிருபர்களுக்கு புரியல. இவனே எப்போ பார்த்தாலும் கேள்வியை கேட்டு நீங்க பாத்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா என் கேள்விக்கு அப்படி ஒரு எப்போ பார்த்தாலும் கேஜிஎஃப் பெங்களூர்ல போய் தமிழ்ல கேள்வி கேட்டவன் நான். கூட இருந்த ரிப்போர்ட்டர்லாம் இங்க தமிழ்ல பேசினா அவ்வளவுதான் இது பண்ணாங்க. ஆனா அவர் வந்து தனியா கை குலுக்கிட்டு போனாரு கேஜிஎஃப். இங்க இருந்து கூட்டு போனாங்க பெங்களூருக்கு. கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாத்துக்குமே கூட்டு போனாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பெங்களூர் சம்பவங்கள் இருக்குது. எப்படி கேள்வி நான் ஏன் அவ்வளோ ஏன் நம்ம விஜய் படத்துல காமெடி வேணுமா காமெடி இருக்கு அந்த கேள்விக்கு காரணமும் நான் தான். ஓகேங்களா? அந்த ஒரு சொல்லுவார்ல அந்த ப்ரொடியூசர். இப்படி எல்லா விதமான கேள்விகளும் இவங்க எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா நீங்க எப்ப நடிக்க வந்தீங்க இது ஒரு கேள்வியா, நீங்க ஏன் வந்து இது டெக்னீஷியன் சொல்லுங்க. இப்படி சில நிருபர்கள் இருக்காங்க. அன்னைக்கு இந்த பெண் சொன்ன மாதிரி அந்த கும்பல்ல அந்த பிரஸ் கூட்டத்துல வெறும் ஆண் நிருபர்கள் மட்டும் இல்ல. கௌரி கிஷன் அதை தானே மென்ஷன் பண்ணாங்க. இல்ல மட்டும் தான் அங்க பெண் இருக்கு. இதுதான் சார், இதுதான் தப்பு. அவங்க பார்வைக்கு அப்படி தெரிஞ்சிருக்காங்க. எல்லாரும் பெண் நிருபர்களும் இருந்தாங்க. இன்னைக்கு ஆணும் பெண்ணும் சகஜமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உடைய நெஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால அவங்களுக்கு வேரியேஷன் தெரியாம இருந்திருக்கும். அங்க இருந்தாங்க, என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இவங்க டென்ஷன் அவங்க முகத்தை பாத்தீங்களா அன்னைக்கு பேசுறப்ப நான் ஏன் இன்னும் டென்ஷன் ஆனேன்னா ஏன்னா நம்ம கேள்விக்கு நீங்க தானே அது அப்படின்னு கால் மேல காலை தூக்கி போட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு பேசணும்னா ஒரு பத்திரிகையாளர் 52 வயசு 32 வருஷம் அனுபவம் என்ன ஒரு எங்க அப்பா ஒரு 8 MA படிச்ச கெசடட் ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் 90 வயசு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நாம ஊட்டியில படிச்சுட்டு வந்தவன் பார்மசி. நம்மளை வந்து இப்படி கால் மேல கால் போட்டு இத்தனைக்கு கேள்வி நான் எதுவுமே தப்பா கேட்கல. இல்ல நானே கேட்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து எடையும் வயசும் கேட்கலாமா? இத்தனை பேருக்கு முன்னாடி சார் ஏன் கேட்டோம் சார்? நான் வேற என்ன கேட்க முடியும்? ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு தான் ப்ரெஸ் மீட்டு கேள்வி கேளுங்கிறதே அதுக்கு தான். ஓகேங்களா? இது ஓப்பனா பேசிடலாம். ரிப்போர்ட்டர்னா உடனே வந்து வேற என்ன அங்க கேட்க முடியும்? படத்துல ஒரு ட்ரெய்லர் காமிக்கிறீங்க, உங்களை ஹீரோ தூக்குறாரு, அது இல்லாம உங்களை அக்கான்னு சொல்லிட்டாரு. உங்களை 2 ஹீரோனுமே எனக்கு அக்கா மாதிரி வயதுல கொஞ்சம் மூத்தவங்க. இவங்க என்னத்தை மீன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவரு அதுதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து இந்த படத்துல கௌரி கிஷன் ஹீரோயினே கிடையாது, உங்க ஹீரோயின் ஆனா ஹீரோயினே கிடையாது, கேரக்டர் தான். ஒரு 5-6 சீன் தான் வருவாங்க, டாக்டரா வர்றாங்க. நான் இப்ப கேள்வி நேரம் வந்தோன்னே எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வெளியில போனேன், என்ன கூப்பிட்டாங்க, திருப்பி போயிட்டேன். நான் பையனை விட்டுட்டு வீட்டுல சாப்பிட்றதுக்கு உட்கார அங்கன்னா வந்து ஒரு 4 கேள்வி கேட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு. சரின்னு வந்தோடனே உள்ளார நுழைஞ்சோடனே நான் உள்ள வந்தோடனே கார்த்திகேயன் வந்துட்டாரு அப்படின்னு சிரிச்சுட்டு மைக்கை என் கையில கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே ட்ரெய்லர் பார்த்துருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஒரு டேரக்டர் இந்த பெண்மணி இந்த நடிகை சொல்ற மாதிரி படத்தை பத்தி எல்லாம் கேட்காமலாம் இல்லை. படத்துல வந்து கருமுட்டையில ஸ்டெராய்டு படமே பார்த்துட்டோம். அப்ப ட்ரெய்லர் மட்டும் தான், அதை வச்சு நான் யூகிச்சிட்டேன். இந்த மாதிரி திருநம்பியா பிறக்க வைக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு திருநம்பி இருக்கணும், என்ன கிண்டல் பண்ணீங்களா அப்படின்னு அந்த ஒரு வில்லன் வந்து அதுல பண்றாரு. வில்லன் வந்து திருநம்பி பெண்ணா இருந்து ஆனா மாறினவர். அப்படிங்கிறப்ப நான் கேட்கிறேன், ஏங்க ஸ்டெராய்டு செலுத்தி கருமுட்டையை வந்து மாத்தி குழந்தை பிற வைக்கணுமே ஏதோ ஒரு கதை போகுது, நீங்க அதர்ஸ்ன்னு மீன் பண்றது இந்த இவங்களதானா இல்ல எனக்கு நீங்க அதர்ஸ் உங்களுக்கு அவங்க அதர்ஸ் இந்த அதர்ஸ் மீன் பண்றீங்களான்னு அறிவுபூர்வமா கேள்வி கேட்டுட்டு இது டைரக்டர்கிட்ட. அடுத்து இந்த பெண்மணி இந்த நடிகை கிட்ட நான் கேட்கல, நேரடியா ஹீரோட்ட கேட்கிறேன். இந்த மாதிரி உங்களை வந்து நோக்கத்தினால அந்த கேள்வி அதான் சார் தூக்கி சுத்தினார்ல, ஏன் இப்ப நீங்க என்ன தூக்குறீங்க இல்ல என் மேல வந்து மோதுறீங்க, எப்பா என்ன வெயிட்டுப்பா அப்படின்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என் மேல மோதுறீங்கன்னா. இப்போ அந்த ஹீரோ தூக்கி சுத்தினதுனால ஏங்க அக்கான்னு சொல்றீங்க, டைரக்டர் வேற ஹீரோயினே இல்லைன்றாரு, நீங்க வேற தூக்கி சுத்துறீங்க. ஒரு டுயட் பாதி காமிச்சிங்க, ட்ரெய்லர் பிளஸ் பாட்டு காட்சி காமிச்சிங்க, ரொம்ப நல்லா இருந்தது, என்ன வெயிட் இருந்தாங்க, இதுல என்ன தப்பு இருக்குதுங்கிறீங்க? அங்க ஏதோ அவங்க ரியாக்ட் ஆகவே இல்லை, அங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு தரம் போடுங்க. இருந்தாலும் அவங்க ஹீரோயின்னா அப்படி ஃபுல்லாலாம் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொன்னாரு. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாதியிலே முடிச்சிட்டீங்க, ஆனா தூக்கிலாம் சுத்துறீங்க, என்ன வெயிட் இருந்தாங்க?
வெயிட் கம்மியாக தான் சார் இருந்தாங்க. நான் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்றேன் சார், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியும். இதை தூண்டி விட்டது அதாவது கேட்ட இடத்துல அந்த எதுவுமே பிரச்சனைகளை எதுவுமே பண்ணல. அந்த வீடியோவை போடுங்க. இங்கதான் இது போய் முடிஞ்சிருச்சுங்க. இந்த பிரச்சனை எப்ப நடந்தது? இது வந்து ஒரு 4-5 நாளைக்கு இந்த இந்த நான் என்ன அரகண்டா காட்டுறாங்கல்ல, நான் ரொம்ப எமோஷனலா இருக்க போய் அதை பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. என்ன பார்த்தா அந்த அளவுக்கு என்ன டென்ஷன் பண்ணி கொடுத்தது யாரு? இவங்க தான். என்னன்னா வேற ஒரு சேனலுக்கு போறாங்க. சேனல் பேருக்கு சொல்லலாமா தெரியல. அங்க போறாங்க ஒரு யூடியூப் சேனல். சரி, ஓகே. அங்க போயிட்டு அந்த ரிப்போர்ட் அந்த உங்களை மாதிரி ஆங்கர் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லிதான் அது கேட்டிருக்கணும். அவர் என்னமோ ப்ரெஸ்ஸை தாண்டின ஒருத்தர் மாதிரியும் ப்ரெஸ் பீப்புளே ரொம்ப எப்போதுமே இப்படிதானா? ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி கேள்வி கேட்குன்னு தெரியாதா? உங்க வெயிட் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு காலங்காலமா இன்னைக்கு வர்ற தினத்தந்தி பேப்பர்ல கூட வெயிட் தான் எடை உயரம் எல்லாம் போட்டு நீங்க சினிமா கம்பெனிக்கு நீங்க வந்து எடை உயரம் எல்லாம் போட்டு தான் அனுப்பணும். பயோடேட்டா. கௌரி கிஷானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா பல நடிகைகள் வந்து குரல் கொடுக்குறாங்க. கஸ்தூரியில இருந்து, குஷ்புல இருந்து, இவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி கேள்விகள் இதற்கு முன்பு எந்த நடிகைகிட்டாச்சும் கேட்டிருக்கீங்களா? நான் நிறைய கேட்டிருக்கேன். என்னோட இப்ப சமீபமா இனியா கிட்ட நம்ம நண்பர் பாலான்னு ஒரு நிருபர் இருக்காரு, அவர் கேட்டாரு வெயிட். அவங்க சிரிச்சு உங்க வெயிட்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இனியா இடையில கொஞ்சம் உடம்பு இதுவா இருந்ததுனால திருப்பி சொல்றது எனக்கு இதுவா இருக்குது. அப்ப அவர் கேட்டாரு, அவங்க சிரிச்சுட்டே பதில் சொன்னாங்க, வெயிட்ல இல்ல நடிப்புலதான் இருக்குது. அவங்க அவங்க கோச்சிக்கல சிரிச்சுட்டே. ஏன் நேத்தி ஒரு பிரஸ் மீட் நடந்தது, ஒரு படம், அங்க வந்து ஒரு நிருபர், அதுல அந்த ஹீரோயின்கிட்ட உங்க வெயிட் என்ன அப்படின்னு ஒரு நடிகைகிட்ட கேட்டது பெரிய சர்ச்சையா இருக்கு. உங்கள்கிட்ட வெயிட்டை கேட்டா சொல்லுவீங்களாங்கிற மாதிரி ஒரு கேள்வி. வெயிட்டை சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு அந்த அம்மா வந்து சொன்னாங்க. உண்மையாவே நம்ம அவங்களுடைய வெயிட்டுங்கிறது வந்து சார் இவங்களுக்கு ஏதோ உறுத்திருக்கு. அது அடுத்த பிரஸ் மீட்ல தான் எனக்கு தெரிய வந்தது. என்னத்துன்னா இவங்க வந்து ஏதோ உடல்ல என் உடல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமானா அடுத்த பிரஸ் மீட்ல நான் சத்தமா பேசுறேன்ல, அந்த பிரஸ் மீட்ல இவங்க சொன்னப்பதான் ஆகா நம்ம கேட்டது ஒரு விதம், இவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒரு விதம். சார் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க சார். உடனே நீங்க ரசிகர்கள் எப்படியே தரம் தாழ்த்தியே வச்சிருப்பீங்கன்னா சினிமாவில முதல்ல தரம் தாழ்த்தியே ரசிகர்களை பாக்குறது கைவிடுங்க. இந்த மாதிரி சீன் வைக்காங்க. இந்த படமே கிரைம் த்ரில்லர் படம், இதுல எதுக்கு டூயட், அதுல எதுக்கு ஹீரோயினா ஹீரோ தூக்கணும்? நம்ம கேட்டுட்டே போகலாம்ல. சினிமாவை சார்ந்து தானே கேள்வி கேட்க முடியும். ஒரு கேள்வி டைரக்டர்கிட்ட அறிவுபூர்வமா அந்த கதையில இருக்கிற விஷயத்தை வச்சு கேட்கிறோம், ஒரு கேள்வி அழகுபூர்வமா ஒரு கேள்வி கேட்போம். இந்த கேள்வி கேட்டோம். இல்ல அதே மாதிரி உங்களோட இல்ல இந்த நான் கேள்விப்பட்டதை கேட்கிறேன், தவறா நினைச்சுக்க வேண்டாம். அதிகமாக வந்து நடிகைகள்கிட்ட இந்த மாதிரி ஒரு சிலிமிசமான கேள்விகள் தான் நீங்க அதிகமா கேட்கறது. நான் நடிகைகள்கிட்ட பெரும்பாலும் கேள்வியே கேட்க மாட்டாங்க, சம்பந்தப்பட்ட நடிகர்கிட்ட தான் கேட்பேன். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதை தான் சொல்ல வந்து நீங்க கேட்டீங்க. நாசர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு நடிகர் சங்கம் சார்பா. அதுல வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நபர், அவ்வளவு ஞாபக சக்தி உள்ளவரா நாசர், என்ன தெரியாதா நாசருக்கு? நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு என்ன தெரியாதா? நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலாளர், 71 ஆண்டு சங்கம், நான் 32 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கேன். ஓகேங்களா? அந்த செயலாளருங்கிறப்ப நான் வந்து மேடையில சால்வ் போடுறது, இது பண்றது, இவங்க ஜெயிச்சு வந்தப்போ அப்புறம் ஏதாவது ஒரு நல்லது நடந்தப்போ இது பண்றப்போ இன்னை வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. நாங்க டீமா போவோம். இதுல என்ன ஆச்சுன்னா ஒரு நடிகை கிட்ட அவர் வந்து இதே மாதிரிதான் தவறான கேள்வி கேட்டார். நடிகை கிட்ட நான் அன்னைக்கும் கேட்கல. இதை யார் குற்றச்சாட்டு வைக்கிறது? நாசர் வச்சிருக்கிறாரு. இது எப்படி அவருக்கு தெரியும்னா எங்க போட்டியாளர்கள் என்ன காலி பண்ணுங்கிற பிளான்ல இது பயங்கரமா பிரபகண்டா படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் கேள்வி கேட்கவே கூடாது இனிமே பிரஸ் மீட்ல. ஏன்னா என் குரல் ஓங்கி ஒலிக்கிற குரல். அன்னைக்கு கூட நான் கொஞ்சம் இவங்களை பேச விட்டு அமைதியா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. இப்ப என்னன்னா அந்த ஸ்பாட்ல தான் இந்த கேள்வியை கேட்ட மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. நான் அந்த வீடியோ தரம் போடுங்க. அதுக்கு முன்னாடி நடந்து இவங்க அந்த இதுல போய் ஸ்டூபிட் சென்ஸ் இல்லாத கேள்வின்னு ஒரு சேனல்ல போய் பேட்டி கொடுத்தாங்க. பட டீமோட போய் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 क्वेश्चंस. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளோ, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியும். அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு? அது கியூட்டா இருக்கு, பப்ளியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு. என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்னன்னு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தான். அது ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனால தான் நான் இப்போ ரியாக்ட் பண்றேன்.
அப்போ வந்து சொன்னதுதான் இவங்களுக்கு என்னன்னா, நான் கேள்வி கேட்டோடனே கொஞ்சம் ஹாஸ்யமா சுவாரஸ்யமா இருந்தோடனே நம்ம நிருபர்கள் எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. பொதுவாக அது நடக்கிறது தான். நிருபர்கள் மட்டும் இல்ல, படக்குழுவினரும் சிரிச்சாங்க. நீ வீடியோ இருக்கு நான் காட்டுறேன். பார்த்தேன் அந்த வீடியோ. ஆமா, அங்க வந்து சிரிச்சோடனே உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளார இது வருத்தம் வந்ததா என்னன்னு தெரியல. நான் அங்க கூட வருத்தம் இல்லைங்க, யாரோ என்ன அவங்க வெயிட் எல்லாம் கேட்குறான் அப்படின்னு ஏதோ சொல்ல ஆகான்ட்டு போய் தான் அந்த சேனல்ல வந்து ஸ்டூபிட் கொஸ்டின், நான்சென்ஸ் கொஸ்டின், சென்ஸ் இல்லாத கொஸ்டின் சொல்றாங்க. அப்புறம் நான் அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சு படம் முடிஞ்சோன்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க பாருங்க. வழக்கமா அது தேட்டருக்கு வெளியில நடக்கும், பிரசாத் லேபுக்கு வெளியில. அன்னைக்கு மழை இருந்ததுனால சாப்பாட்டு கூடம் ஒன்று இருக்கும், அங்க வச்சு அந்த ப்ரெஸ் மீட்டை நெருக்கடியா வச்சு, அது ஒரு ஆஸ்பிரஸ் இதுல இருக்கும், பயங்கர சவுண்டு எக்கோவா இருக்கும். மைக்கெல்லாம் இவங்களை நோக்கி இருந்தது. இப்போ நம்மள மாதிரி மைக் இருந்தா என் குரல் என் கேள்வி வேற மாதிரியே புரிஞ்சிக்கப்பட்டிருக்கும். அங்க ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. அங்க நான் கொஞ்சம் ஒரு கேள்வியே உங்கள்கிட்ட கேட்டேன். நான் இப்போ கேட்டேன், இதுதாங்க பாடி ஷேமிங், எடையே உங்களை தூக்குனவர்கிட்ட கேட்கறதுல என்ன பாடி ஷேமிங் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். நான் அந்த பொண்ணு என்ன பேசவில்லை. அவங்க சவுண்டா ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு, நீங்க போட்டோ பார்த்தீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்மள போய் ஸ்டூபிட்ன்றாங்க, சென்ஸ் இல்லாதவன்றாங்க. பல பேர் இதை கூட நம்ம நிருபர்களே சென்ஸ் இல்லாத கொஸ்டின் உங்க கொஸ்டின் தானே சொன்னாங்க. என் பிள்ளைய சொன்னான்னா என்ன சொன்னான்னா ஸ்டூபிட்டான கொஸ்டின் உங்க கொஸ்டின் தானே சொன்னாங்க. என் வாயிலிருந்து வந்த வார்த்தையை சொன்னான்னா என்ன சொன்னான்னா ஸ்டூபிட் தானே, ஸ்டூபிட் இல்லாத கொஸ்டின் கேட்க முடியும். அப்ப நீ என்னதானே ஸ்டூபிட்னு மீன் பண்ற? நீங்களும் பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க. நான் பர்சனலா எடுத்துட்டு கேள்வி கேட்கறேங்க. அப்ப சவுண்டா நான் பேசுனது அந்த வீடியோ தான் எல்லா மீடியாவிலையும் போயிருக்கு. அங்க இவங்களை பேச உள்ள எல்லா நிருபர்களுமே பேச உள்ள. அப்ப மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்ப உறுதியாயிருக்கு இல்லையா? என்னன்னா மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வளர்ச்சிக்காக எதை வேணாலும் பிரபலப்படுத்த. வளர்ச்சி இல்ல சார், சார் என்ன போய் வெளியில நீங்க ஸ்டூபிட்னு நான் கேட்கறது என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கே இந்த விஷயம் நடக்குது. என்னன்னா நீங்க கேட்ட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு விஷயம் எல்லா மீடியாவுக்கும் தெரியும். இது இல்ல, ஆனா அதை போடல போடல கேக்குறேன். அப்ப ஒன்னு உங்களுக்கு ரெண்டு மீடியா இப்ப நான் சொன்ன பிறகு போட்டிருக்காங்க. நான் அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சேன். அப்ப மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படிதான் நடந்துக்கிறாங்க. உண்மைதான் ஏங்க, ஒரு பத்திரிகையாளரை யூடியூபர்னு பெரிய பெரிய பத்திரிகையிலையும் இதுலயும் சொல்றாங்க. நான் 32 வருஷம் பத்திரிகையாளர்னு திருப்பி திருப்பி சொல்றேன். மீடியாக்கள் மீடியாக்காரனுக்கு சாதகமா இல்ல, அதுதான் உண்மை. இதை விட கொடுமை இதுக்கு நடிகர் சங்கம் கண்டனம். அதுல நாசர் இப்படி சொன்னாரு. அன்னைக்கு நடந்தது நான் உங்களுக்கு சொல்றேன். பிரியா ஆனந்துக்கு எனக்கும் அவங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பயங்கரமா அங்கேயும் ஒரு 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 போட்டி தான், ஒரு பிரச்சனை தான். எதிர்நீச்சல் படம் சிவகார்த்திகேயன் கூட பிரியா ஆனந்த் ஆர்கேவி ஸ்டுடியோன்னு அப்ப இருந்தது வடபழனியில. அப்ப கேள்வி நேரம் வந்தது. படத்துல வந்து இவங்க டீச்சரா நடிக்கிறாங்கன்னாங்க. அந்த ஆர்கேவி ஸ்டுடியோவை பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள வரைக்கும் அது கொஞ்சம் லென்த்தா இருக்கும். விஜயா குழுமத்து வழி ஃபுல்லா இவங்க போஸ்ட் இந்த பேனர் வைப்போம்ல இப்படி இப்படி வச்சிருந்தாங்க. பார்த்தா ஃபுல் கிளாமரா காஸ்டியூம். அப்போ ஒரு விவாதம் இந்தியா ஃபுல்லா போயிட்டு இருந்தது. குழந்தைகளுக்கு செக்ஸ் கல்வியை போதிக்கணும், அவங்களுக்கு அறியாமையில தான் இந்த மாதிரி தவறெல்லாம் நடிக்கிறதுன்னு ஒரு போதிக்கலாமா வேண்டாமான்னு இரு தரப்பு விவாதம் போயிட்டு இருந்தது. நான் உள்ள போனேன்னா இவங்க எல்லாம் பேசுறவனா எனக்கு ஒன்று தோணுச்சு. வழி ஃபுல்லா கிளாமர் போஸ்டர் வச்சிருக்கீங்க, டீச்சரா நடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. டைரக்டர்கிட்ட கேட்குறேன், இவங்க டீச்சர் தான், என்னது இப்போ செக்ஸ் கல்வி வேணும்னு இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்காங்க, ஒருவேளை செக்ஸ் கல்வி போதிக்கிற டீச்சரா அந்த படத்துல இவங்களை காமிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. கேட்டதோடு இல்லாம மாணவர்களுக்கு போதிக்கிறாங்களா சிவகார்த்திகேயன் போதிக்கிறாங்க ஏதோ ஒன்று கேட்டேன். எனக்கு அது சரியா இப்போ இதுதான் கேள்வி. ஆனால் கேள்வியோட சரம் இதுல என்ன தப்பு இருக்கு? செக்ஸ் கல்வியே வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு இந்த பொண்ணு மாதிரி இல்லை, அங்கேயே ப்ரெஸ் மீட் முடிஞ்சோடனே சார் இங்கே வாங்க சார், யார் சார் நீங்கள், என்ன சார், எனக்கு மாயாவரம் தாமா ஊர். நான் அது மாதிரி அப்போ ஒரு பெரிய தின இதழில் நான் நிருபராக இருந்தேன். இந்த பத்திரிகையில் வேலை பார்க்குறோமோன்னு அந்த அம்மா சைலண்டா, சார் என்ன சார் இப்படிலாம் கேட்குறீங்க, இதெல்லாம் எதிர்கொள்ளணுமா? நீங்கள் இப்போ சரத்குமாரே எனக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. எனக்கு கூட இல்லை, கூட இருந்த டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் தான் இந்த விஷயத்தில் கண்டனம், இன்னைக்கு நடந்த விஷயத்தில் அன்னைக்கு நடந்த விஷயத்தில் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நான் அவர்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் வாங்கிடுவோம். அப்போதான் நமக்கு ஒரு கேள்வி கேட்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த பொண்ணுகிட்ட நான் வந்து இதை சொல்கிறேங்க, இல்லைம்மா இதில் என்னம்மா இது இருக்குது, நீ செக்ஸ் கல்வி தேவைங்கிறப்போ நீ இப்படி நடிச்சிருக்கியான்னு நான் கேட்டேம்மா. இல்லை சார் இருந்தாலும் போங்க சார் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொன்னிச்சு, நான் வந்துட்டேன். அடுத்த அரிமா நம்பி அப்படின்னு ஒரு படம் விக்ரம் பிரபு கூட. அப்போ விக்ரம் பிரபு இதேமாரி ப்ரெஸ் மீட்டு அலங்காரத்து இது நம்ம மவுண்ட் ரோட்ல ஆனந்த் தேட்டரில், அப்போ ஆனந்த் தேட்டரு அப்போ திருப்பி புதுப்பிச்சாங்களே ஏதோ ஒன்று சம்திங் அப்போ நடந்தது. நான் போயிருந்தேன். போனோடனே அப்போ கொஞ்சம் வேண்டுதல், ஏதோ திருப்பதிக்கு இவ்வளோ கம்மி தாடியில் அப்போ பயங்கர தாடு
திருப்பதிக்கு பெருமாளுக்காக வேண்டிட்டு விட்டுருந்தேன். அடிக்கடி நான் என் பையன் இப்படி இருக்கிறனால, பொண்ணு நல்லா இருந்தாலும் பையன் இப்படி இருக்கிறனால அடிக்கடி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. எனக்கு அதுதான் வருத்தம். அங்கே போயிட்டு என்னடா கடவுள்லாம் கும்பிட்றோம், நம்ம தப்பா ஒன்றும் கேட்கல, இவங்க இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை போட்டு இப்படி வதைக்கிறாங்களே. இப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணா, அந்த ஹீரோ கிட்ட அப்பயும் நான் ஹீரோயின்கிட்ட கேட்கல, ஹீரோ கிட்ட. ஏன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு டிராவல் பண்ணதா சொன்னாங்களே, எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு டிராவலில் பிடிச்சிருந்ததுன்னா ஏதோ கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். அதுவும் எனக்கு சரியா ஞாபகம். அப்போ அதை நான் எழுதினேன் நான். அப்போ என்னை வந்து அந்த தினத்திலேருந்து கிசுகிசுவாக தான் கேட்டிருக்கீங்க. சாதாரணமான கொஸ்டின், அந்த படத்துக்கு சம்பந்தமான விஷயத்தை தாங்க கேட்க முடியும். நம்ம நான் தான் திருப்பி திருப்பி சொன்னா அது தப்பாயிடும். இவங்கள்ட்ட போய் நம்ம அரசியல்வாதியையும் இவங்களையுமே கேட்க முடியும். இன்னைக்கு தான் விஜய்கிட்ட நம்ம அரசியல்வாதிகளை பத்தி கேள்வி கேட்கலாம், இதை பண்ணலாம். ஆனா இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப போய் நம்ம மற்ற கொஸ்டின் கேட்க முடியாது. அந்த படம் சம்பந்தமா கேட்கறதுக்கு தானே ப்ரெஸ் மீட்டை வைக்கிறாங்க. அப்ப அந்த கேள்வியை கேட்டோடனே அந்த பொண்ணு வந்து தாம் தும், யாருங்க இவரெல்லாம் யாருங்க உள்ள ஒரு தாடி மிஷமா ஒரு மாதிரி இப்பயே கொடூரமா இருக்குன்னா அப்ப இன்னும் கொடூரமா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேட்டவுடனே நான் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ப்ரெஸ் மீட் பண்ணுவோன்னே, அப்போ கூட காம்பேரா இருந்த பெண்மணிக்கு எனக்கும் எப்போதுமே ஆகாது. அவங்களும் பத்திரிகையாளர்னு சொல்லிப்பாங்க, ஓகேங்களா. அவங்க வந்து உள்ள புகுந்து அந்த பொண்ணை வந்து இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அது பெரிய பிரச்சனையாச்சு. நான் உடனே ஒரு கட்டுரை ஃபேஸ்புக்கில் எழுதினேன். நீங்கள் ஆணவக்காரியா ஆனதாண்டவபுரத்துக்காரியா. ஆனதாண்டவபுரங்கிறது பிரியானந்தோட சொந்த ஊர். அந்த ஊரில் என் சகலப்பாடியோட அப்பா தான் பிரசிடெண்டாக இருந்தவர். அங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அதுதான் சார், அது இதே மாதிரி சாதாரணமான ஒரு கொஸ்டின் தான். அதாவது இப்போ பிரியானந்த் அப்படி, அதான் இந்த மாதிரி இதை தூக்கி சுத்தின மாதிரி ஏதோ ஒரு இது, அது பிரியானந்துக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுருக்கு, நமக்கு அது தெரியல. 2 பேரும் போனீங்களே, என்ன நடந்துச்சுன்னு ஏதோ ஒன்று கேட்டேன். கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு ஏதோ காரை பத்தி தான் ஒன்று. அப்ப என்ன பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பிரியானந்த் ஏறுறதுனால என்னமோ கேட்டேன் நான். அது சரியா தெரியல. அது அன்னைக்குள்ள அன்னைக்கு இவ்வளவு மீடியாக்கள் கிடையாது அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்து டென்ஷன் ஆகி இது வேணும்னா, இது காமெடி கேளுங்க கிளைமாக்ஸ் வரைக்கும். இப்போ முடிஞ்சிருச்சிங்க. அந்த கட்டுரை என்னன்னா பரபரப்பா பத்திக்கிச்சிங்க இந்த ஃபேஸ்புக்கில். அப்போ நான் அந்த தினப்பத்திரிகையிலேருந்து வெளியில் வந்துட்டேன்னா, வெளில அனுப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று இல்லை. என்னை வந்து விமர்சனம் மட்டும் எழுதுங்க, நீங்கள் இது பண்ண வேணான்ற மாதிரி ஏதோ ஒன்று. ஏன்னா இந்த போட்டியாளர் அந்த பத்திரிகையிலையும் வேலை பார்த்தாங்க. நான் பத்திரிகை பேரை சொல்ல விரும்பல, ஓகேங்களா. அதை பார்த்துட்டு திருப்பி எனக்கு வேலை கொடுத்தாங்க அந்த பத்திரிகையில். புரியுதா உங்களுக்கு? நான் என்னைக்குமே பத்திரிகையை டேமேஜ் பண்ணவே மாட்டேன். இப்போ அவன் வந்து அதுவும் கம்மி 8,000 ரூபா சம்பளம் இருந்த எனக்கு 22,000 ரூபா ஆச்சு அந்த இந்த சம்பவங்களுக்கு அப்புறம். இப்போ கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. இப்போ அந்த பொண்ணு முடிஞ்சிச்சு. நான் அந்த கட்டுரையை பார்த்துட்டு திருப்பி அந்த படத்துக்கு சக்ஸஸ் மீட்டு அது ஒன்று காஸ்மோபாலிட்டின் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிளப்ல நடந்தது. அப்போ நான் நடந்து போகிறேன். தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு கலைப்புலி எஸ் தானு சார், அவரை கூப்பிட்டு, என்னையா அந்த பொண்ணுங்கள்ட்ட அந்த பொண்ணுகிட்ட உனக்கு பிரச்சனை, நீ எதோ கேள்வி கேட்டு அன்னைக்கும் பிரச்சனை பண்ணியா, அன்னைக்கு வாயா கனலின் நாயகன் அப்படின்னு ஃபோனில் பேசிட்டு நேராக போனால், கனலின் நாயகனே கார்த்திகேயனே, கனல்னா எழுதுகோள்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கனல்னா தீப்பிழம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கனல் நாயகனே கார்த்திகேயனே வா அப்படின்னு என்னை வரவேற்று கூப்பிட்டு போனாங்க. நம்ம நடிகர் எல்லாம் ப்ரொடியூசர் வரவேற்று கூப்பிட்டு போவாங்க. தானு சார் புரியுதா உங்களுக்கு? இதுதான் நடந்தது. அதன் பிறகு கொஞ்ச நாள்ல பிரியானந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட்லயே என்ன விரோதியா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்தகன் படத்தப்போ மம்முட்டியான் தியாகராஜன் சார் கூப்பிட்டு, கார்த்தி நல்லா கேள்வி கேட்ப பண்ணி, என்னம்மா அவனோட போய் அப்படின்னு பார்த்து, இல்லை நாங்கள் அது அப்புறம் மேடையில் அதே மாதிரி வெற்றி விழாவில் என்கிட்ட வயிற்றுலாம் கொடுத்து நான் அவங்களுக்கு வந்து வெற்றி விழாவில் நம்ம மரியாதை செய்யறது வரைக்கும் இந்த சமரசம்லாம் முடிஞ்சிச்சு. இதை யாரோ நாசருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க என்னோட போட்டி பத்திரிகையாளர்கள். இவங்க எல்லாருக்கும் என்ன ஜெலசினா, இவனை மாதிரி நம்மளால கேள்வி கேட்க முடியல. டெக்னீஷியன் லிஸ்ட் சொல்லுங்க, இதுல நடிச்சவங்க யாரு, நடிச்சவங்களாம் அவங்க கொடுத்த லிஸ்ட்டை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ, டெக்னீஷியன் யாருங்கிறது நீ லிஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அது கூட செய்யாம நீ எதுக்கு பத்திரிகையாளராக இருக்க? கேள்விங்கிறது அங்க சுவாரஸ்யமா ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம கேள்வி கேட்டா சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க அப்படின்னா அதுதான் நம்ம கேள்வி நாயகன்னு பத்திரிகையாளர்களே எனக்கு கொடுத்த பட்டம். கனலின் நாயகன் வரம்புக்கு மீறி கேள்வி கேட்கறது சரி சார். நான் வரம்புக்கு மீறி ஒரு நாளும் கேள்வி கேட்டது இல்லை சார். இங்க கூட நான் ஹீரோயினா உங்க வெயிட் என்னன்னு நேரடியா கேட்கல. இப்ப குஷ்பு கஸ்தூரிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சு ஒரு வீடியோலாம், கண்டனம் இல்லை கண்டபடி தெரிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து மிக தவறானது. இவங்க யாருமே முழுசா என்ன நடந்ததுங்கிறத பார்க்கல. இந்த வீடியோலையாவது பார்த்துக்கிட்டோம். நீங்க கஸ்தூரி சொல்றீங்க, குஷ்பு சொல்றீங்க. குஷ்பு ஒரு கருத்தை சொல்லிட்டு கோர்ட்டா உள்ளதுக்கு கட்சியா மாறலையா? நான் இப்ப பேசினா வன்மம் கூடும். கஸ்தூரி எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுங்கிறதுக்காக பிறந்தவங்க மாதிரி பண்ணுவாங்க. நேத்தி கூட
அவர் பேர் என்ன அப்படின்றாங்க. அவங்களும் நானும் ஒன்றா நடிச்சிருக்கோம் சமீபமாக. பைல்வான் நானு அவங்க 3 பேரும் கேராவானில் ஒரு 2 மணி நேரம் ஒன்றா உட்காந்துருந்தோம். என்ன தெரியாதான், ஓகேங்களா. அவங்கள பேட்டிலாம் நான் பல முறை எடுத்திருக்கிறேன். சரி கேட்கட்டும், ஒருவேளை பேர் மறந்துருக்கலாம். நமக்கு கஸ்தூரிங்கிற பேர் ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கு கார்த்திக்ங்கிற பேர் ஒருவேளை வெறுப்பாக இருக்கலாம், அது தெரியல எனக்கு. அந்த என்ன பேர் ஆர்எஸ் கார்த்திகா, அந்த ஆர்எஸ் கார்த்திக் அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் என்னன்னு திருப்பி கேட்டு பேரை சொல்றதுல தடுமாறுறாங்க. அவங்க என்கிட்ட சொல்றாங்க, மோடி கிட்டையும் ட்ரம்ப் கிட்டையுமா கேட்கணும்னு கேட்கிறாரு அவரு. மோடியோட முழு பேர் அவரை சொல்லுங்கன்னு. நரேந்திர மோடிங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னே எனக்கு தெரியும். இன்னும் முழு பேர் கூட என்னால் சொல்ல முடியும். ஒன்று கேட்டால் இன்னொன்று சொல்றாங்க இந்த நடிகை. இவங்க என்னென்ன சர்ச்சையில் சிக்கினாங்க என்னன்ட்டு நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ கண்டனம் தெரிவிக்கிறீங்களே, இதே மீடியாக்குள்ள பலர் நடிகராகவும் இருந்துட்டு பத்திரிகையாளராகவும் இருந்துட்டு என்ன போடுறாங்க உங்களெல்லாம். நான் அந்த மாதிரி ஒரு நாளாவது ஒரு வீடியோவாவது பேசியிருப்பேன். அவங்களெல்லாம் கேள்வி கேட்கலையா? அவங்களெல்லாம் எங்க போச்சு இந்த மகளிர் சங்கம் கண்டிக்கலையா? எங்க போச்சு இந்த நடிகைகள்? ராதிகா ஒரு படி மேல போய் என்கிட்ட எல்லாம் பேசியிருந்தா நான் ஓங்கி அரைஞ்சிருப்பேன். இவங்க அரையிறப்ப நான் என் கை என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. இவங்க ஓங்கி அரையறதுக்கு முன்னாடி உருப்படியா என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து அறைய முயற்சிக்கலாம். ஓகேவா? ராதிகா சார் ஒன் சைடாவே கேட்டு ஒன் சைடாவே நடந்தது சார். இது மீடியாக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை ஊதி ஊதி பெருசாக்குறாங்க. எனக்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சது, மலையாள நடிகர் சங்கம் அம்மா கண்டனம் தெரிவிச்சது எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா ஒரு நடிகைக்கு பிரச்சனைன்னு அது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, வெளியில அப்படி பரவிடுச்சு. அப்போ ஏன்னா நாங்க வந்து அன்னைக்கு பண்ணது அரகண்டா இருந்து அந்த வீடியோ தான் எல்லா டிவிலையும் ஒளிபரப்பு. இதுதான் கேள்வி கேட்டாரு, இதுக்கு அவங்க போய் அங்க போய் அவரை ஸ்டூபிட் இருக்காங்க, நான்சென்ஸ் இருக்காங்க இப்படி சொல்லியிருக்கோம். இங்க அதனால அவர் பிடிச்சிட்டாரு, வம்பு பண்றாரு அப்படின்னு தான் அது வேற. இங்க வம்பு பண்ணதை மட்டுமே இங்கதான் கேள்வியே நான் கேட்ட மாதிரி சித்தரிச்சிருக்குது பல டிவிகள். நான் உங்களோட இந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கையோட வீடியோ நான் பார்த்தேன். ஆமா, அதுல வந்து எங்களை மாதிரி திருநம்பிக்கைகளை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த அதர்ஸ் படம் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு ஆதங்கமா பேசி. ஆமாங்க, இதை பத்தி உங்களோட கருத்து? நிச்சயமா அதுக்காக தான் இவங்க எல்லாம் போராடணும், இதுக்காக போராடவே கூடாது. ஏன்னா அந்த படத்துல அந்த காட்சி இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து விவசாய குடும்பத்துலேருந்து எம்பிபிஎஸ் படிக்க போறாப்புல. அவர் வந்து பெண்ணா இருந்து திருநம்பியா மாறினவர். அவரை பொதுவாகவே மெடிக்கல் காலேஜில் ரேகிங் ஜாஸ்தியா இருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரேக்கிங்காக இருக்கும். இவங்க வந்து திருநம்பியா போனவருங்கிறப்ப இவரை ரேக்கிங் பண்ணுறாங்க. அதில் காலேஜை முடிச்சாரா படிப்பை விட்டாரா தெரியல, வெளில வந்து அவர் தான் அந்த ஸ்டெராய்டை ஜாஸ்தி சேர்த்து அந்த கருமுட்டையை வந்து இதுவாக்கி எல்லார் வீட்லேயும் ஒரு இப்போ வந்து செயற்கை கருத்தறுத்தல் மையத்தில் தான் பல பேர் குழந்தைய பத்துக்கிற நம்ம வாழ்க்கை சூழல் அப்படி ஆயிடுச்சு. பேசவே யோசனையாக இருக்குது, இதெல்லாம் பேசினா வேறு ஏதாவது ஆயிடும். அப்போது அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அதில் வந்து பண்ணுறாரு அப்படின்னு இருக்கு. இதுல என்னன்னா ஏற்கனவே இந்த திருநம்பிகள்லாம் எங்க பிறப்பை இதோட விட்டுருக்காரு கடவுளேன்றாங்க. இவர் ஜாஸ்தி அந்த பிறப்புகளை உண்டாக்கி ஒரு வீட்லயும் ஒரு திருநம்பியோ உண்டாக்கி இப்ப அணுவிங்கடான்னு பழி வாங்குற மாதிரி அந்த கதை போகுது. டைரக்டரோட கிரியேட்டிவிட்டி அதுக்குள்ள நம்ம தலையிட வேணாம், அவங்களுக்கு அது வருத்தமா தான் இருக்கும். இந்த மாதிரி படங்களும் அந்த மாதிரி திருநம்பிகளுக்கு போட்டு காட்டிட்டு அப்புறம் சென்சார்லயே இந்த 3ஆம் பாலினத்துல ஒருத்தரா வைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.